தமிழ் இன மொழிக்கு கருணாநிதி செய்தது என்ன? அப்படி செய்திருந்தால் அவருடன் நேரடியாக விவாதிக்க தான் தயாராக இருப்பதாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சவால் விட்டுள்ளார். இது பற்றி பத்திரிகைகளில் வந்த செய்திகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். பாமக சார்பில் சென்னையில் 17/3/2012 அன்று நடந்த திராவிட மாயை கருத்தரங்கில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேசியதாவது: திராவிடம் என்ற மாயையை உருவாக்கி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திராவிட கட்சிகள் திராவிடம் என்ற பெயரில் தமிழகத்தின் உரிமைகளை பிற மாநிலங்களிடம் அடகு வைத்து விட்டன. ஆற்று நீர் உரிமைகள் தீர்க்க முடியாத அளவுக்கு தீவிரம் அடைந்ததற்கு திராவிட கட்சிகளே காரணம். திராவிடம் என்ற மாயையால் தமிழகம் சீரழிந்தது பற்றி மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவே திராவிட மாயை கருத்தரங்கை நடத்துகிறோம். திராவிடம் என்ற சொல்லை கட்சி பெயரில் கொண்டுள்ள திமுக தமிழகத்தை பல ஆண்டுகள் ஆட்சி செய்துவிட்டது. அதன் தலைவர் கருணாநிதி தமிழுக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் வாழ்ந்து கொண்டிருப்பதாக கூறுகிறார். தமிழ் மொழிக்கும் இனத்துக்கும் அவர் செய்தது என்ன? சாதியை ஒழிக்க என்ன செய்தார்? ஒரு தெரு அல்லது ஒரு சிற்றூரில் சாதியை ஒழித்துள்ளாரா? கடவுள் இல்லை என்பதில் அவரின் தற்போதைய நிலை என்ன? காங்கிரஸ் எதிர்ப்பு என்ற ஒற்றை கொள்கையை கொண்டு ஆட்சிக்கு வந்தார். இப்போது அக்கொள்கையின் நிலை என்ன? பெண்ணுரிமைக்காக அவர் செய்தது என்ன? அவருடைய டிவிக்கள் பெண்ணுரிமைக்கு தரும் முக்கியத்துவம் என்ன? பார்ப்பனர் எதிர்ப்பிலேயே இப்போதும் இருக்கின்றாரா? தமிழும் தமிழ் இனமும் தான் ஆதியில் தோன்றியது என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை தமிழர் முன்னேற்றக் கழகம் என மாற்ற வேண்டியதுதானே. தமிழை செம்மொழியாக உயர்த்தியதாக கூறும் கருணாநிதி செம்மொழிக்காக என்ன நிதி ஒதுக்கீட்டை மத்திய அரசிடமிருந்து பெற்றுத் தந்துள்ளார்? தேவிகுலத்தையும் பீர்மேட்டையும் தமிழகத்துடன் சேர்க்க வேண்டும் என இப்போதுதான் தோன்றியதா? ஆங்கிலம் தமிழ் என இருமொழி கொள்கை கொண்ட கருணாநிதிக்கு தமிழ் என்ற ஒரு மொழிக் கொள்கை எப்போது வரும்? சாராயம், திரைப்பட மோகம் என தமிழ் இனத்தை அடிமையாக்கியதை தவிர தமிழ் இனத்துக்கு உருப்படியாக கருணாநிதி செய்தது என்ன? அப்படி செய்திருந்தால் அது குறித்து அவருடன் நேரடியாக விவாதிக்க தயாராக உள்ளேன். இவ்வாறு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேசியுள்ளதாக பத்திரிகைகளில் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மொழிக் கொள்கை பற்றி கூறும்போது தமிழ் என்ற ஒரு மொழிக் கொள்கை கருணாநிதிக்கு எப்போது வரும் என்று கேட்டுள்ளார். திமுகவின் மொழிக் கொள்கை பற்றி சிறிது சொல்ல விரும்புகின்றேன். 1944 ஆண்டு சேலத்தில் பெரியார் தலைமையில் நடைபெற்ற திராவிடர் கழக மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ஒன்றை சொல்கின்றேன். அதன் முக்கிய கொள்கைகளில் திராவிட நாடு என்ற பெயருடன் நம் சென்னை மாகாணம் மத்திய அரசாங்க ஆதிக்கமில்லாததும் நேரே பிரிட்டிஷ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டின் நிர்வாகத்திற்கு கட்டுப்பட்டதுமான ஒரு தனி ஸ்டேட் நாடாக பிரிக்கப்பட வேண்டியது என்ற கொள்கையை முதற் கொள்கையாக சேர்க்கப்பட்டிருக்கிறது என அந்த மாநாடு தீர்மானித்ததாக கூறுகிறது அந்த தீர்மானம். அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட இத்தீர்மான வாசகம் பெரியார் கோரி வந்த திராவிட நாடு என்பது சென்னை மாகாணம்தான் என்பதை மிகவும் தெளிவாக வலியுறுத்துகிறது. 1940 விடுதலை நாளிதழில் அண்ணா அதன் தலையங்க எழுத்தாளராக இருந்த நேரத்தில் எழுதிய தலையங்கங்கள் தமிழ்நாடு தமிழருக்கே என்பதாகும். அதற்கு விளக்கம் தரும் வகையில் திராவிட நாடு திராவிடருக்கே என்று பிராக்கெட்டிலும் போடப்பட்டிருக்கும். தமிழ்நாடு தமிழருக்கே என்பதிலும் திராவிட நாடு திராவிடருக்கே என்பதிலும் அதிக வேறுபாடு இல்லை என்பதை ரொம்ப நுட்பமாக பார்த்தால்தான் புரியும் என்கிற அளவுக்கு பிராக்கெட் போட்டு எழுதி வந்தார். அதாவது திராவிட நாடு தமிழ்நாடு இரண்டும் ஒன்றே என்ற பொருளில். அதன் பிறகு
திராவிடர் கழகத்திலிருந்து திமுக பிரிந்ததும் திருச்சியில் நடந்த மாநாட்டில் திராவிட நாடு படம் போட்டு கொடியுடன் வைத்திருந்தார்கள். மைசூர், திருவாங்கூர், கொச்சி மாநிலங்களையும் சேர்த்து திராவிட நாடு என்று படம் போட்டு காட்டியிருந்தார்கள். கோஷமும் மாறியது. மொழிவழி பிரிந்து இனவழி கூடுவோம் என்று முழங்கினார்கள். கவின் மலையாளமும் கலிதெலுங்கும் தமிழகமும் சேர்ந்ததே திராவிடம். விந்தியம் வரை உள்ளது திராவிடம். விந்தியத்தில் விளையாடுவோம், நர்மதையில் நீச்சலடிப்போம். திராவிட நாடு கிடைத்ததும் தங்கத்தில் அரிசி செய்து சமைத்து வைரத்தில் கூட்டரைத்து சாப்பிடுவோம் என்றெல்லாம் விளைவுகளை உணராமல் மேடை தோறும் அடுக்கு மொழிகளில் பேசினார்கள். அந்த திராவிட நாட்டு பிரிவினை கொள்கைகளையும் அதன் பிறகு திராவிட கட்சிகள் கைவிட்டதை அனைவரும் அறிவார்கள். அதை போலத்தான் கருணாநிதிக்கு தமிழ் என்ற ஒருமொழி கொள்கை எப்போது வரும் என்பதை யாராலும் சொல்ல முடியாது. தேவிகுளம் பீர்மேட்டை தமிழகத்துடன் இணைக்க கோரி சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞான கிராமணியார் அந்த நாளிலேயே போராடினார். திராவிட இயக்க கொள்கைகளை அவர் அன்று எதிர்த்து போராடியதால் அன்று அவரது கோரிக்கையை யாரும் ஆதரிக்க முன்வரவில்லை. தமிழ் என்ற ஒருமொழி கொள்கை கருணாநிதி அவர்களுக்கு எப்போது வரும் என்பதை அவரேதான் சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம்.